ஹாய் வணக்கம், நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் ஒரு ஸ்கேல்பிங்கில் ஒரு பிகினர் ட்ரேடர் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நறுக்குன்னு 4 பாயிண்ட்டு க்ளீனாக ஸ்கேல்பிங்னா என்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இனி தன்னுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனை பொறுத்தவரையில் மோஸ்ட்டாக எல்லாரும் அட் தி மணி ஆர் அவுட் ஆஃப் த மணி கூட சில பேர் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேல்பிங் இருக்கிற காசு வச்சு பண்ண முடியாது, தேவைப்படுற காசு வச்சு தான் நீங்கள் பண்ணணும். எப்பவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா டெல்டா வேல்யூ 0.6 8 இந்த ரேஞ்சில் சூஸ் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், மார்க்கெட் மூவ் ஆகும், ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி மூவ் ஆகிடும். மேலே ஏறும் 30 பாயிண்ட் நினச்சா மூவ் ஆகிடும். ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அங்கே தான் இருக்குது, ப்ரோ ஏற மாட்டேங்குது அப்படின்னீங்க. சரிங்களா, முக்கியமாக இது க்ளோசர் டு எக்ஸ்பைரி டேலாம் இதை முக்கியமாக சொல்லுவாங்க. சரியா, அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். நான் டேரெக்டாக ஆப்ஷன் செயின், இந்த ஆப்ஷன் செயின் பாருங்கள், இது 0.6 to 0.8 இது சொன்னது இல்லைங்களா, இது இந்த மணி. சரிங்களா, இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இந்த 0.6 0.8 இது என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்கோங்க, அட்டி மணியில் இந்த அட்டி மணி வந்துருவோம். இந்த அட்டி மணி 0.5 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது 24,400. இது என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுனா இது 50 பாயிண்ட் ஏறும். சரியா, இதுவே இந்த மணி போகிறீங்கன்னா நிஃப்டி லைக் இப்போ ஒரு 24,000 இல்லை 23,900 இதெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி உங்களுக்கு 100 பாயிண்ட் நகர்ந்தால் இது 78 பாயிண்ட் நகரும். அதுதான் என்னது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லுது. அப்போ நமக்கு மார்க்கெட் நகருது, அதுக்கு ஈக்குவலான பாயிண்ட், லைக் நீங்கள் ஒரு 50 பாயிண்ட் பிடிக்க போகிறீங்க ஒரு ஸ்கேல்பில், இல்லை 10 பாயிண்ட்டோ இல்லை 20 பாயிண்ட் எதை பிடிக்க போனீங்கனாலும் உங்களுக்கு முக்கியமானது இந்த மணி பிளே அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் நிறைய இன்னொன்று கேட்பாங்க, ஏன்னா அதிக காசு கொடுத்து நான் பெருசாக லாஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறது, அதனால கம்மியான கிளாஸ் அவுட் ஆஃப் த மணி போகிறேன். அது லாஜிக்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்கேல்பிங் போகிறீங்கன்னா பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு தான். அங்கே பாயிண்ட் நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அதுக்கு ஈக்குவலாக தான் வைப்பீங்க. மேக்ஸிமம் 1:1 1:2 அந்த மாதிரி ரிஸ்க் தானே வைப்பீங்க. அப்போ என்னது, இங்கே என்ன லாஸ் பண்ணுறீங்களோ அதை தான் அங்கேயே லாஸ் பண்ண போகிறீங்க. சரியா, ஆனால் இங்கே பாயிண்ட் நகர்ந்து நீங்கள் நகராது. அதனால் இந்த மணி போங்க, அதுதான் ஸ்கேல்பரை பொறுத்தவரையில் சேஃப். ரெண்டாவது மொமெண்டம். ஒரு மித்து இருக்குது, நான் காலையில் மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ப்ளேவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒரு மித்து தான். சரிங்களா, அது ஒரு மிஸ்டேக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸ்கேல்பிங் என்ன அப்படின்னா, காலையிலே உங்களுக்கு நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும், அது மறுக்கிறது கிடையாது உங்களுக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, காலையில் மட்டும் தான் ட்ரேட் கிடைக்கும், இன் பிட்வீன் மார்க்கெட் நகராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை எடுத்து காட்டுறேங்க. பாருங்கள், மார்க்கெட் மேலேயும் சரி, இன்றைக்கி எடுத்துக்கோங்க, மேலேயும் சரி கீழேயும் சரி நல்லா நகர்ந்துருக்கு. கரெக்டாக மார்னிங்கில் நல்லா நகரும், நல்ல மார்னிங்கில் நகர்ந்துருக்கு. ஆனால் ஈவினிங் உள்ளுக்குள்ளே நகரும். அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. மார்னிங் நல்லா நகரும், ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கூட ஏறலாம். ஈவினிங் உள்ளுக்குள்ளே நகரும், ஆனாலும் ஸ்விங் அங்கே பிடிக்க முடியும். ஏற்கனவே இருந்த இடத்துல தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மார்னிங்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு 9:15 10:15 கேண்டில், அந்த ஒரு 1 hour கேண்டில் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேல்பர்ஸ் ட்ரேடை முடிக்கணும்னு பார்ப்பாங்க. சரிங்களா, இன் பிட்வீன் ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் என்ட்ரி வந்தால் ப்ளே பண்ணலாம். சரியா, அதை விட்டுட்டு என்ட்ரி வராமல் நான் என்ட்ரி எடுக்கணும் வந்தால் அது என்னென்னா டெம்ப்டில் போய் ட்ரேட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. சரியா, ஸ்கேல்பரை பொறுத்தவரையில் அது 9:15 இருக்கலாம், இல்லை 1:15 இருக்கலாம், இல்லை 3:15 கூட இருக்கலாம். உங்கள் சிஸ்டம் உங்களுக்கு என்ட்ரி காட்டுதுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் மார்னிங் உங்களுக்கு நல்ல மூமெண்டம் நேச்சுரலாகவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, நிறைய பேர் ஆர்டர்ஸ் போடுவாங்க, அதனால உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். சரியா, மோஸ்ட் ஆஃப் த டே 60 to 70% உங்களுக்கு ட்ரேடுங்கிறது அங்கே முடிஞ்சிடலாம். ஆனால் இன் பிட்வீன் டேலையும் மார்க்கெட் நகரும், அங்கேயும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நல்ல என்ட்ரிஸ் வருது, நீங்கள் ப்ளே பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா, அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் நல்ல மொமெண்டம் வரும்போது நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரேக் அவுட்ஸ் இந்த வால்யூமு கரெக்டாக, ஒரு பிரேக் அவுட் ஒரு கேண்டில் ஒரு ரெசன்ஸை உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வால்யூம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு 3 minute கேண்டில், மோஸ்ட்டாக 3 minute கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கேல்பர்ஸை, மோஸ்ட்டாக 3 minute கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 minute கேண்டில் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் பிடிச்சாலே சூப்பர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன்னா, 2 கேண்டில் 3 கேண்டில் எப்பவுமே பிடிக்கும்னு நினைக்காதீங்க. க்ரீடி
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, சில இடங்களில் கிரீடி இருக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? அதாவது நிறைய பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. சரியா? இப்போ அதாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, 2 பார்த்துட்டோம். ஒன்று வந்து எங்கே ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது, தென் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸிங் 2 பார்த்தாச்சு. மூணாவது வந்து இந்த இவ்வளவு தான் நான் பிடிப்பேன், இதுக்கு மேலே பிடிக்க மாட்டேன்னு பெரிய மார்க்கெட் போய்கிட்டே கூட இல்லைங்க. பாருங்க, இன்றைக்கி ஏறி இருக்கேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே போய்கிட்டே கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எனக்கு தேவையான பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு வெளியே வந்துட்டீங்கன்னா பெரிய மூமெண்ட்டமை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? ஒரு பெரிய ரேலி எங்கே பிடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெரிய குஷன் மார்க்கெட்டில் கிடைக்கும். சரிங்களா? 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் நீங்கள் எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நல்ல ரேலி போகுதுன்னா ரோல் ஓவர் பண்ணணும். பல பேர் அதை பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்குறீங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறது நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க. ஒரு 2-3 கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஒரு 120 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 120 ரூபாய்க்கு போயிடுச்சு. தென் நான் புக் பண்ணிடுறேன்னு இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்துருச்சுல்ல, ஸ்டாப் லாஸ் ஒரு 80 வச்சுருக்கீங்கன்னா அதை 8 வந்து என்ட்ரியில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இன்னும் நல்லா நகருது அப்படின்னா, தென் இங்கிருந்து அது 140க்கு போயிடுச்சு அந்த ப்ரீமியம். லைக் மார்க்கெட் ஏறுது இல்லைங்களா, 140க்கு போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எடுத்து 120 வச்சுக்கோங்க. இது ரோல் ஓவர் பண்ணணும். நீங்கள் ஸ்டாப் லாஸை ரோல் ஓவர் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்கான்னு தெரியுதா. ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ரோல் 3 மினிட் கேண்டில் வச்சுருக்கேன். லோ கூட பிரேக் ஆகலை தெரியுதா. ப்ரீவியஸ் கேண்டில் லோ கூட மார்க்கெட் பிரேக் ஆகும். ஒரு ட்ரெண்டிங் ரேலி வந்து போய்கிட்டே இருக்குது. ப்ரீமியம் வந்து பெரிய லெவலில் இறங்காது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சின்ன கிரீடியில் வந்து இன்னும் நிறையா பாயிண்ட் பிடிக்கணும். ஆனால் கால்குலேட் ரிஸ்க், பிளைண்டாக நீங்கள் கிரீடை வச்சுக்கூடாது. கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை ரோல் ஓவர் பண்ணி மேலே கொண்டு வந்து நீங்கள் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் பிடிக்க வேண்டிய இடத்துல மேபி ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா அது அடுத்தடுத்த ட்ரேடுக்கு நல்ல குஷனாக ஒரு பெட்டர் ரிவார்டாக உங்களுக்கு அது வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரோல் ஓவருங்கிறது. இது 3வது பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடு, இதுதான் இருக்கிறதுலே பிரச்சனையானது. என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு மேபி நினச்சது வந்து சரியாக இருந்திருக்காது, லாஸ் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ இந்த லாஸ் பண்ணதை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்க. எடுத்தே ஆகணும்னு உட்காந்துட்டிங்கன்னா அது பேர் தான் ரிவெஞ்ச். இன்றைக்கி நான் வந்து 1000 ரூபா லாஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி லாஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், நகர்ந்து போயிடணும். சரியா? பழைய ட்ரேடை பற்றி யோசிக்காதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வந்து என்ட்ரி அடுத்த ட்ரேடு காட்டுச்சுன்னா எடுங்க. சரியா? உங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, சிஸ்டம் காட்டுதுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அதை விட்டுட்டு லாஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நான் என்ட்ரி எடுத்துட்றேன்னு பார்க்குற கேண்டலில் துரத்துனீங்க அப்படின்னா கேம்பிளிங் ஆகிடும். ட்ரேடிங் ஒரு அதாவது ஸ்கேல்பிங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்டை, ஆனால் அதை விட்டுட்டு கேம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேம்பிளிங் வந்து இந்த ரிவெஞ்ச் ட்ரேடில் வர பிரச்சனை தான். ப்ராஃபிட் பார்த்துருவாங்க, வந்த ப்ராஃபிட் போயிடும். ஐயோ வந்த ப்ராஃபிட் போயிடுச்சு, கூடுதலாக லாஸ் வந்துருச்சு, நான் வந்து லாஸாக இன்னைக்கு க்ளோஸ் பண்ண மாட்டேன், ப்ராஃபிட் எடுத்து தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும் உட்கார தப்பு. இன்றைக்கி இப்போ லாஸாக க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே போங்க. இன்னையோட லாஸ், நான் நேற்றோட லாஸ் இன்றைக்கி கூட எடுத்துடலாம்ல. கரெக்டாக? அதனால் ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஏம் பண்ணுங்கள். பழைய ட்ரேட்ஸை பார்க்காதீங்க. ரொம்ப பயந்து ட்ரேட் பண்ணாதீங்க. சில கிரீடி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ரொம்பவா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிரீடியாக பார்க்குறது. கால்குலேட்டர் ரிஸ்க்கு அண்ட் கால்குலேட்டர் நல்ல ஒரு ரேலியை பிடிச்சிடணும், இந்த போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நினைக்கிறதுக்கு தப்பு கிடையாது. சரியா? ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ரோல் ஓவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கலாம். அதாவது பிகினர் பண்ணுற பேசிக் விஷயம் அண்ட் வந்து தவறுகள் என்ன அப்படிங்கிறது. சரியா? அதனால் இதை உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.